My dear students, this is class 12 maths chapter 5 exercise 5.1 la question number 9 பார்க்க போறோம். Find the equation of tangent and normal ரெண்டையுமே கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஒரு லைன் சர்க்கிளை எதுனா ஒரு பாயிண்ட்ல தொட்டுட்டு போனதுன்னா, ஜஸ்ட் டச் பண்ணிட்டு போனதுன்னா அதுக்கு பேர் டேஞ்சன்ட். நார்மல்னு வரும்போது இந்த டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கணும் இல்லையா, அந்த டேஞ்சன்ட்டுக்கு 90 டிகிரி ஆங்கிளை உண்டாக்கும். ஓகே, அண்ட் மோரெவர் அது சர்க்கிளை வந்து பெனட்ரேட் பண்ணிட்டு போகும். ஓகே, சரி, இப்போ இதுதான் நார்மல், இது வந்து டேஞ்சன்ட். புரியுதுங்களா? இப்போ சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம இந்த கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் இந்த பாயிண்ட் பியும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டேஞ்சன்ட்டும் நார்மலும் மீட் ஆகிற பாயிண்ட்டு, அதாவது வட்டத்தின் மீது அமைந்த புள்ளி 2,2 அதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ P2,2 and equation of circle x square plus y square minus 6x plus 6y minus 8 equal to 0. இப்போ இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளுக்கு நம்ம கம்பேர் பண்ணும்போது பாருங்க, 2g equal to minus 6, அப்போ g equal to minus 3. இங்கே பாருங்கள், 2f equal to 6, அப்போ f equal to 3. அப்புறம் c ஓட பிளேஸில் என்ன இருக்குது பாருங்கள், c equal to minus 8. Tangent of the circle ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, xx1 plus yy1 plus g into x plus x1 plus f into y plus y1 plus c equal to 0. இப்போ நமக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் இருக்கா? இருக்குது. x1 y1 நமக்கு தெரியும், g தெரியும், f தெரியும், c தெரியும். ஸோ இப்போ டேஞ்சன்ட் ஆஃப் சர்க்கிள் நம்ம கண்டுபிடிக்க போயிடலாம். ஓகே, தென் டேஞ்சன்ட் எக்ஸு x1க்கு பதிலாக 2, y1க்கு பதிலாக 2, ஏன்னா x1 y1 ரெண்டுமே 2,2 தான், ப்ளஸ் g தெரியும் -3 இன்ட்டு x அப்படியே x1க்கு பதிலாக 2 ப்ளஸ் f தெரியும் 3. yக்கு வேல்யூ கொடுக்கக்கூடாது, y1க்கு வேல்யூ கொடுக்கணும். y1ன்னா அதுவும் 2 தான். cr -8, லாஸ்ட்டில் ஒரு -8 ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போ 2xன்னு எழுதிக்கலாம், இதை 2yன்னு எழுதிக்கலாம். இங்கே பாருங்கள், -3 வெளியா, அப்போ -3 உள்ளே கொடுக்கலாம். அப்போ -3x -3 × 2 -6. புரியுதுங்களா? அப்புறம் 3y 3 2s are 6 -8 ஈக்குவல் டு 0. இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கே ஒரு 2x, இங்கே ஒரு -3x, ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? -1x. அப்புறம் இங்கே ஒரு 2y, இங்கே ஒரு 3y, ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணால் லைக் டேர்ம்ஸு 5y. அதுக்கப்புறம் இப்போ நம்பர்ஸ்க்கு வந்துடுங்க, +6 -6 அப்படியே கேன்சல் பண்ணிவிடுங்க, ஒரு -8 மட்டும்தான் நின்றுருக்கு. இப்போ எக்ஸ் டேர்ம் வந்து ப்ளஸில் வரணும் இல்லையா, அப்போ இன்ட்டு மைனஸ் பண்ணிவிடுங்க. அப்போ எக்ஸு -5y + 8 ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இதுதான் டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் yx1 - xy1 + g into y minus y1 minus f into x minus x1 equal to 0. Then y into 2 minus x into y1 also 2 தான், plus g into y minus 2 minus f into x minus 2 equal to 0. இதான் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா கவனிங்க, இது 2y minus 2x plus g ஓட வேல்யூ தெரியும்ல, -3 போட்டுக்கோங்க, y minus 2, f ஓட வேல்யூ தெரியும், இந்த ஸ்டெப்பில் நீங்கள் போட்டிருக்கலாம், 3 into x minus 2 equal to 0. 2y minus 2x, இது 3 -3 உள்ள கொடுக்குறேன், -3y minus of minus plus 6 -3x minus into minus plus 6 equal to 0. நல்லா கவனிங்க, -2x -3x அப்போ -5x, 2y -3y அப்போ -y, 6 plus 6 12 equal to 0 வருது. மறுபடியும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா 5x
ப்ளஸ் ஒய் மைனஸ் 12 ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா? இப்போ இதே விஷயத்தை நம்ம 10th லெவலில் என்ன படித்தோமோ அதை வச்சு சால்வ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். டேஞ்சண்ட்டோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும். லைன் பர்பெண்டிகுலர், இதுக்கு பர்பெண்டிகுலர் இருக்கிற லைன் அதானே நார்மல். அப்போ இது லைன் பர்பெண்டிகுலர் டு திஸ் ஈக்குவேஷன் இஸ் என்ன வரும் பாருங்கள். இவங்க ரெண்டு பேரோட கோஎஃபிஷியண்ட்டை சப்பல் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆனால் எதுனா ஒன்றுக்கு சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, நான் -5 +5 ஆக்கி எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டாக போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த எக்ஸோட கோஎஃபிஷியண்ட்டை சிம்பிள் மாற்றாமல் அப்படியே எடுத்து ஒய்க்கு கொடுத்துக்கிறேன். அப்புறமா ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இதுதான் லைன் பர்பெண்டிகுலர் டு திஸ் லைன். ஓகேவா? தென் இப்போ இது வந்து 2,2 வழியாக பாஸ் ஆகுது இல்லையா? ஓகேவா? எக்ஸுக்கும் ஒய்க்கும் இந்த வேல்யூ கொடுத்துக்குவோம். அப்போ 5 × 2 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக மறுபடியும் 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. ஓகேவா? 5 2s are 10 ப்ளஸ் 2 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0. இப்போ இது 10 ப்ளஸ் 2 வந்து 12, 12 ப்ளஸ் கே ஈக்குவல் டு 0, கே ஈக்குவல் டு 12 அந்த பக்கம் போனதுன்னா -12. இப்போ மறுபடியும் அந்த கேவோட வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா நார்மலோட ஈக்குவேஷன் கிடச்சிடும். பாருங்கள், நார்மல் இஸ் 5x ப்ளஸ் ஒய், கேக்கு பதிலாக -12 ஈக்குவல் டு 0. பாருங்கள், அதே ஈக்குவேஷன். இது சப்போஸ் இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இல்லாட்டி இந்த மாதிரி 10th லெவலில் போயிட்டு இந்த மாதிரி சால்வ் பண்ணிவிடுங்க நார்மலோட ஈக்குவேஷன். அதாவது டேஞ்சண்ட்டுக்கு நீங்கள் கவனம் வச்சுன்னு தான் ஆகணும். ஓகேவா? டேஞ்சண்ட் வரைக்கும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த ஃபார்முலாவை. பட் நார்மலுக்கு வேண்டி நீங்கள் 10th லெவலில் போட்டுடலாம், இது போல் போட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ டேஞ்சண்ட் அண்ட் நார்மல் ரெண்டுத்தினுடைய ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.